சௌந்தர்யா வந்து பிஆர்பி பண்ண வந்து ரன்னிங் பண்ணாங்க அது அமைஞ்சிச்சு அவங்க. உள்ளியும் நல்லா தான் விளையாடிட்டு இருந்தாங்க. இல்லை முத்து கொஞ்சம் வாயை மூடு முத்து, ரொம்ப நேரம் பேசினே இருக்கீங்க. நீ ஏன்னா 24 hours 100 days இருந்துருப்பீங்க, எப்படி இருந்தது? அது வெறுப்பாக தான் இருந்துச்சு, ஒரு அதிகமாக பேசினாலும். ஆனால் உங்கள் ஆடியன்ஸாக நீங்கள் தான் வந்து ஜெயிச்சு வெளியே வருவீங்கன்னு பார்த்தாங்க, கப் அடிச்சுட்டு. ஆனால் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. அதை எப்படி பார்க்குறீங்க? பிஆர் டீம் சொல்லியிருக்காங்க. ஆமாம், அதெல்லாம் நீங்கள் எப்படி கொஞ்சம் வெளியே பார்க்க தெரியலையே. அதுக்கு கோவா கேங் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த கேமாக இருந்தாலும் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவோம். அதை வந்து தவிர்க்கவே முடியல. அதை தவிர்த்திருந்தா ஆட்டம் நல்லா இருந்திருக்கலாம். சௌந்தர்யா சொன்னாங்க, எனக்கு கப்பு கொடுத்துருந்தா எங்கள் அப்பா வந்து கப்பு பிடுங்கி வந்து முத்துக்கு கொடுத்துருப்பாங்கன்னு. அதை எப்படி பார்த்தீங்க? உங்க ஆடியன்ஸ்லாம் நீங்க தான் வந்து ஜெயிச்சு வெளியே வருவீங்கன்னு பார்த்தாங்க, கப் அடிச்சுட்டு. ஆனா வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, டிசப்பாயின்மெண்ட்ன்றதை தாண்டி முத்து நிஜமாவே ரொம்ப நல்லா விளையாண்டாரு. அவர் ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயராக இருக்கிறதால அவருக்கு அந்த ஒரு அதிக மக்கள் அவர் சேகரிச்சிட்டாரு. நான் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால. முத்து ஜெயிச்சது உங்களுக்கு எப்படி இருக்குது? முத்து ஜெயிச்சது நிஜமாவே ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஒரு பிளேயராகவும் சரி, ஒரு ஹியூமனாகவும் சரி, ரொம்பவே நல்ல ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்தார். அவரோட பெஸ்ட் அவர் கொடுத்தாரு, நான் என்னோட பெஸ்ட்டை கொடுத்தேன். பிஆர் டீம் சொல்லியிருக்காங்க. ஆமாம், அதெல்லாம் நீங்கள் எப்படி வந்து வெளியே பார்த்தீங்க? என்னதான் பிஆர் டீமாக இருந்தாலும் பண்ணாத ஒரு விஷயத்த அதை பப்ளிஷ் பண்ண முடியாதுல்ல. நம்ம உள்ளே என்ன பண்ணுறோமோ அதை தான் வெளியே பப்ளிஷ் பண்ண முடியும். அண்ட் ஓட்டிங்கில் வந்து யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அது சேனல்லையும் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ பிஆர் டீம்ன்றது அவங்களோட தனிப்பட்ட கருத்து. எனக்கு அதில் பெருசாக உடன்பாடு இல்லை. நான் அதை வச்சு எல்லாரும் கொடி ஏற்றும் போது கொடி இறங்கினோடனே உங்களோட கார்டு தான் வந்தது. ஆமாம், வந்த உடனே நீ அதை பற்றி சொல்லவே இல்லை. இல்லை, நான் ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட் ஆகணும், கடைசி வரைக்கும் வந்துடணும் அப்படின்றதுல ரொம்ப டிட்டர்மைண்டாக இருந்தேன். அது கேம் தானே, கடைசியில் லைஃப் இல்லைல்ல. அதை தாண்டியும் ஒரு லைஃப் இருக்குது. லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக ரொம்ப சந்தோஷமாக தான் ஃபீல் பண்ணேன். அது பிக் பாஸ் ஃபைனலிஸ்ட்டாக 5th வந்தது ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் அந்த பேர் பார்க்குறப்போ ஓகே, அங்கேருந்து தான் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்தது தான் ஸ்டார்ட் பண்ணேன். ரியான் வந்து ஃபஸ்ட்டு நல்லா விளையாடி இருந்தார். அந்த டைட்டில் அந்த 5th போனதுக்கு அப்புறம் விளையாட்டு கொஞ்சம் கம்மியானு சொல்கிறாங்க, அது உண்மையா? கடைசியில் தான் நல்லா விளையாண்ட மாதிரி தெரியுது. கம்மியாக இருக்குன்றீங்க, தெரியலையே அதுக்கு. இல்ல என்னன்னா, அப்போ வந்து நல்லா விளையாடுனீங்க, நீங்க தான் எல்லாத்துமே ஜெயிச்சீங்க, எல்லாம் பேச்சுல நல்லா இருந்தது. இந்த 5th வந்த உடனே ரியானோட பேச்சுல கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, நல்லா சேஃப் ஜோன் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு பேசாம விட்டீங்களா? டாப் 5லையும் நான் அந்த பணப்பெட்டி டாஸ்க் தான் கடைசியாக வச்சாங்க. அதுலேயும் நான் என்ன நல்லா தான் பண்ண மாதிரி தோணுது. என் கான்டெக்ட் நான் என்ன பேச ட்ரை பண்ணுறேன்னு அதான் பேசின மாதிரி தான் தெரியுது. ஏதோ ஒரு வகையில் கம்மியாக பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. நான் என் பெஸ்ட்டை கொடுத்தா மாதிரி தான் இருக்குது. உங்கள் ரசிகர்கள்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, கமெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, பார்த்தோன்னே என்ன ஃபீல் பண்ணீங்க? இன்னும் நான் அதை ஃபுல்லாகவே பார்க்கல. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் ஆச்சு. அதுக்குள்ளே என்னோட இன்னொரு முக்கியமான படத்துக்காக வர வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே தான் போயிட்டு எல்லாருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க அது எனக்கு கொடுத்தாங்களோ அதோட டபுள் மடங்காக ட்ரிபிள் மடங்காக என் அன்பை நான் காட்டணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ 100வது நாள் உங்களோட படம் லான்ச் வந்து பிக் பாஸ் நடந்தது. பிக் பாஸ் விட்டு வெளியே வந்தவொடனே இப்போ ஒரு லான்ச், அது எப்படி இருக்கு? எல்லாமே எனக்கு கனவு மாதிரி தான் இருக்குது. கனவு எல்லாமே நான் இஷ்டத்துக்கு கனவு காணுவோம். அந்த கனவு எல்லாமே நடந்தால் எப்படி இருக்கும்? அது ஒரு எக்ஸ்பிளைனே பண்ண முடியாத, வார்த்தைகளால் அதை சொல்லவே முடியாத ஒரு தருணத்தில் தான் நான் இருக்கேன். கடவுளுக்கு ரொம்ப நன்றி. என்னோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப 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 நன்றி. இந்த மாதிரி ஒரு தமிழுக்கு. ஆனால் அந்த கோவா கேங்கால தான் வந்து கொஞ்சம் ஆட்டம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னு சொல்ல வராங்க, அது நீங்கள் பார்த்தீங்களா? கோவா கேங் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த கேமாக இருந்தாலும் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவோம். அதை வந்து தவிர்க்கவே முடியல. அதை தவிர்த்திருந்தால் ஆட்டம் நல்லா இருந்திருக்கலாம். பட் ஓகே, அதுவும் ஒரு லெசன் தான். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது எங்கே இருந்தாலும் உருவாகும். அந்த கோவா கேங்குன்றது உண்மையாக தான் இருந்துச்சு. அதனால் பெருசாக ஃபீல் பண்ணுற மாதிரிலாம். சௌந்தர்யா சொன்னாங்க, எனக்கு கப்பு கொடுத்துருந்தா எங்கள் அப்பா வந்து கப்பு பிடுங்கி வந்து முத்துக்கு கொடுத்துருப்பாங்கன்னு. எப்படி பார்த்தீங்க? ஏன்னா நிஜமாவே இப்போ சௌந்தர்யாவா முத்துவானா அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்குல்ல. முத்து வந்து நிஜமாவே ரொம்ப உழைப்பை போட்டிருக்காரு. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயராக அவர் ஆரம்பத்துலேருந்து முதல் நாள்லேருந்தே அவர் காமிச்சிருக்காரு. அந்த பிக் பாஸ் வந்து ஒருத்தருக்கு ஒரு தலைப்பு கொடுக்கும்போது அவருக்கு உழைப்புன்னு தான் கொடுத்தாரு. அவர் உழைப்புக்கேற்ற ஒரு ரிசல்ட் தான் அவர் வின்னராக வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்களும் எப்படி சொல்லியிருக்கீங்க, முத்து கொஞ்சம் வாயை மூடு முத்து, ரொம்ப நேரம் பேசினே இருக்கீங்க. நீ ஏன்னா 24 hours 100 days இருந்திருப்பீங்க, எப்படி இருந்தது? அது வெறுப்பாக தான் இருந்துச்சு, என்னதான் அவர் அதிகமாக பேசினாலும். பட் பேச வேண்டிய ஒரு தருணத்தில் எல்லாருமே இருக்கும். அந்த 100 நாள் அங்கே இருந்தால் தான் கிடைக்கும்.
பேச வேண்டிய மொமெண்ட்ல நம்ம பேசி தானே ஆகணும். ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஒரு ஹீரோ வந்து ஹேர் கலரிங் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரெட் கலர் பண்ணாங்க, அதுக்கப்புறம் கிரீன், அப்புறம் பிளாக். எப்படி இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது? அட பாவீங்களா. இல்ல இது எவ்வளவு நம்ம இப்போ சும்மாவே நான் போய் கலர் பண்ண நினைச்சாலும் நம்ம பண்ண போறது இல்லைல்ல. அந்த தருணத்துல அதை அனுபவிக்கணும். எல்லா ஒரு மொமெண்ட்டையும் நான் அனுபவிச்சேன். ரொம்ப சந்தோஷமா தான் ஃபீல் பண்ணேன். நான் பண்ணதுக்கான பலன் எனக்கு மக்கள் நீங்க எல்லாரும் சேர்ந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு. நீங்க இப்போ சீரியல்ல நடிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்டோட வேல்யூ வந்து தெரியும். படத்துல நடிக்கும் போது இப்போ ஒரு வேல்யூ வந்திருக்கும். ஆனா ரசிகர் கூட்டம் அதிகமாயிடுச்சு. இப்போ எப்படி இருக்கு? எல்லாமே சந்தோஷமா தான் இருக்கு. இதுதானே ஒரு நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். நம்ம வாழ்க்கை இப்படி மாறணும், அந்த மாற்றம் வந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா என் லைஃப் மாறிட்டு இருக்கிறப்போ ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு. சௌந்தர்யா வந்து பிஆர்டி படம் வந்து ரன் அவுட் பண்ணாங்க அப்படின்னு சாப்பிட்டுருக்காங்க. அதான் ப்ரோ, என்னதான் பிஆர் டீம் வச்சிருந்தாலும் உள்ள இருக்கிறத தான் நம்ம வெளியே காட்ட போறோம். வெளியே காட்டுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம், அவ்வளவுதான். அது தப்பா தெரியல. உள்ளே நல்லா தான் விளையாடிட்டு இருக்கேன். இல்ல இது விளையாட்டுதையும் தாண்டி ஒரு பர்சனலான ஒரு கனெக்ட் ஒன்று இருக்குல்ல ஒருத்தர்கிட்டயும். நம்ம வந்து அவங்க கூட எப்படி இருக்கோம், நம்மள ஒருத்தராக தான் அவங்கள பார்க்குறோம். அது நம்ம எல்லாருக்கும் ஒரு கனெக்ட் வரப்போ அது அமைஞ்சிச்சு அவங்களுக்கு.